கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, பரலோகமன்னா நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகமன்னா உங்கள் துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறும். பிரியமானவர்களே, துக்கம் இல்லாத ஒரு மனிதனை, ஒரு மனுஷியை இந்த உலகத்தில் பார்க்க முடியுமா? முடியவே முடியாது. எல்லாருக்குள்ளும் ஏதோ ஒரு துக்கம். அந்த துக்கம் அவர்களுடைய வாழ்க்கையை வேதனைப்படுத்துகிறது. துக்கம் அவருடைய வாழ்க்கையை கஷ்டப்படுத்துகிறது. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற துக்கத்தின் நிமித்தமாக மிகவும் வேதனையோடு கூட இருப்பீர்களானால், இன்றைக்கு உங்களை பார்த்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறான். யோவான் 16:20 வாசித்து பாருங்க. உங்கள் துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாறும். இந்த துக்கமெல்லாம் சந்தோஷமாக மாறணும்னா ஒரே ஒரு வழி இருக்குது. உங்கள் துக்கத்தை ஆண்டவருடைய பாதத்தில் இறக்கி வைப்பதை தவிர வேறு வழி ஒன்றுமே இல்லை. எப்பேற்பட்ட துக்கமாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட கவலையாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட வேதனையாக இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய பாதத்தில் போங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் போங்க. உங்கள் துக்கத்தை அப்படியே ஆண்டவருடைய சமூகத்தில் ஊற்றுங்க. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறுவதை நீங்கள் காண முடியும். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் உங்கள்கிட்ட சொன்னதை போல துக்கம் சந்தோஷமாய் மாறும். வேதாகமத்திலேயே மிகவும் துக்கமாக இருந்த ஒரு பரிசுத்தவான், நான் உங்களை பார்த்து கேட்கட்டுமா? நீதிமானுக்கு தான் துன்பம் வரும், நல்லவனுக்கு ஏன் துன்பம் வரணும்? நம்ம எல்லாருக்கும் ஒரு கேள்வியில். ஆனால் பைபிள் என்ன சொல்லுது தெரியுமா? சங்கீதம் 34:18-19 வசனங்களில் நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா, நீதிமானுக்கு வரும் துன்பம் அநேகமாக இருக்கும். யாருக்கு தான் துன்பம் அதிகம்? நீதிமானுக்கு தான். அதுதான் ஒரு வேதனையான காரியம். ஆனால் அதில் ஒரு நல்ல காரியம் வச்சிருக்கார் பாருங்க. அந்த துன்பமெல்லாம் சந்தோஷமாய் மாறும். அப்படிப்பட்ட ஒரு நீதிமானை உங்களுக்கு நான் காட்ட ஆசைப்படுகிறேன். யோபுவின் புத்தகம் 2வது அதிகாரம் 12-13 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, யோபுவுடைய நண்பர்கள் 3 பேரும் சேர்ந்து யோபுவுக்கு ஆறுதல் சொல்வதற்காக புறப்படுகிறார்கள். தூரத்தில் வரும் பொழுது யோபுனுடைய முகம் உருக்குலைந்து போய் இருப்பதை கண்டு வஸ்திரங்களை, சால்வைகளை கிழித்து புழுதி மண்ணை தலையிலே தூத்தி கொண்டு அப்படி அழுகிறாங்க. கிட்ட வந்து அவனுடைய துக்கம் மகா கொடிய துக்கம் என்று கண்டு, என்ன துக்கம்? மகா கொடிய துக்கம் என்று கண்டு ஒரு வார்த்தையும் பேசாமல் 7 நாள் இரவு பகல் அப்படியே தரையில் உட்கார்ந்துருக்கிறாங்கன்னா எவ்வளவு ஒரு பெரிய துக்கம். அது மாதிரி எந்த மனுஷனும் துக்கத்தை அனுபவிச்சிருக்க மாட்டாங்க. ஒரே நாள் 10 பிள்ளைகளை பறி கொடுத்துருப்பாங்களா? ஒரே நாள் எல்லா ஆஸ்தி அந்தஸ்து அழிஞ்சிருக்குமா? ஒரே நாள் பெயர் புகழ் அழிஞ்சிருக்குமா? என் அன்பு தேவ பிள்ளைகளே, எல்லா துக்கம். யோபுடைய துக்கத்தை குறித்து யோபுவை சொல்லும் பொழுது, யோபு 6வது அதிகாரம் 3ஆம் வசனத்தில், என்னுடைய துக்கம் கடற்கரை மணலை பார்க்கிலும் பாரம், அது சொல்லி முடியாதது. சொல்ல முடியாத துக்கத்தை கர்த்தர் சந்தோஷமாய் மாற்றினா. யோபுனுடைய முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமையை கர்த்தர் 2 மடங்கு ஆசீர்வதித்தார். உங்களையும் ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, எத்தனை துக்கத்தோடு இருந்தாலும் சரி, இன்றைக்கு உடைய துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். துக்கம் சந்தோஷமாய் மாறும். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்.